வணக்கம். வணக்கம். சமீபத்துல நடந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு, அதுக்கான நீட் தேர்வு நடந்தது. அது பத்தி உங்களுடைய கருத்து முருகன், நீங்க சொல்லுங்க. இந்தியாவிலே நீட்ன்ற தேர்வை கொண்டு வந்திருக்கக்கூடாது. அது ஒரு மருத்துவ கல்வியை நெறிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததா என்னுடைய கருத்து. எப்படின்னா, +2 முடிச்சுட்டா பணம் இருக்கிறவங்க போய் மருத்துவத்தை படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலான்ற மாதிரி இருந்தது. அரசு என்ன சொன்னுச்சுன்னா, அந்த மருத்துவ படிப்புக்கு தேவையான தகுதி இருக்கா, அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கணும். அந்த தகுதியை அவங்கள்ட்ட மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். அதுக்கான ஒரு தேர்வாக தான் நீட்டை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீட்டு இந்தியா முழுக்க அந்த தேர்வு நடக்குது. அதனால பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாரி பல நிறுவனங்கள் அதை பயிற்சி கொடுக்குறேன்ற மாதிரி கொள்ளடிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த நீட் தேர்வு நடத்துகிற நிறுவனமே அரசு நடத்தாம தனியார் நிறுவனத்துக்கு அதை கொடுத்ததை மிகவும் நான் கண்டிக்கிறேன். ஏன்னா இதுமாரி ஒரு முக்கியமான உயிர் சார்ந்த விஷயம், வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயத்த அந்த தேர்வுக்குள்ள ஒரு தகுதியை ஒரு கல்வித்துறைக்கோ இல்லை ஒரு அரசினுடைய ஒரு தரமான ஒரு நிர்வாகத்திடமோ அதை கொடுத்து அரசு துறை நேரடியாக அந்த தேர்வு நடத்தணும். அதை விடுத்து தனியார் நிறுவனத்துக்கிட்ட அதை கொடுத்ததன் மூலமா இந்த மாணவர்களை மூக்குத்தி, தோடு, பட்டனு எல்லாம் தலைவரி கோலமா ஏதோ கிராமப்புறங்களில் மயான கொள்ளன்னு ஒன்று நடக்கும். அதே மாதிரி தங்கள் வீட்டு பிள்ளையை ஒரு அநாகரிகமான முறையில் நடத்திட்டு காவல்துறை அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்தா அங்கே போய் தேர்வு எழுதுகிற அந்த மனநிலையே மாறிடும். அங்கே போகிறது ஒரு சாமி கும்பிட்டு, நம்ம கலாச்சாரப்படி சாமி கும்பிட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு சாந்தமாக ஒரு நிதானமாக போய் எழுதுகிற ஒரு தேர்வை இந்த மாதிரி இவங்க ஒரு அச்சுறுத்துற மாதிரி இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை சீரழித்து அச்சுறுத்துற விதமாக அந்த நீட் தேர்வு இருக்குது. அதை நீட் தேர்வு நடத்துகிற தனியார் நிறுவனம் ரொம்ப மாணவர்களை காவல்துறையோட ரொம்ப அதுங்களை ட்ரெஸ்ஸை மாற்றி பட்டன் இல்லை, மூக்குத்தியை கழட்டி, தோடை கழட்டி, கொலுசு அது இதுன்னு பண்ணி அதுங்களை மன உளைச்சலோட தான் போய் எழுதுறாங்க. அப்போ திட்டமிட்டு இது இங்கே நீட் தேர்வு தமிழகத்தில் மட்டும் இந்த மாதிரி நடத்தப்படுறதா என்னுடைய கருத்து. இது மூலமாக அரசாங்கம் இது தனி கவனம் செலுத்தி இதை அரசாங்கமே அந்த தேர்வை எடுக்கணும், இல்லை நீட் தேர்வை ரத்து பண்ணணும். அதுதான் என்னுடைய சிந்தனை. வணக்கம்ண்ணா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இதில் முதல்ல சொல்லணும்னா 2 கருத்துக்களை முன்வைக்கணும். முதல் கருத்தா நம்ம முன்வைக்கிறது என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வில் மாணவ மாணவிகளை அவங்க பட்டன் போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, பூ வச்சுட்டு போகக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களை அதை நெறிப்படுத்துகிறோம் அப்படி அது மூலயமா அவங்க தகவலை உள்ளே கொண்டு போய் ஒரு தேர்வு எழுதிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் டோட்டலாக எல்லாத்தையுமே எடுக்கணும், தாலி உட்பட எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அதை உபயோக பண்ணாங்க. இதனால மன உளைச்சலோட மாணவ மாணவிகள் எக்ஸாமை போய் எழுதுனாங்கன்றது ஒரு புறம். இந்த விஷயத்துல ஒரு பட்டன்ல மறைத்து வைத்திருந்து இல்லை ஒரு சின்ன பேண்டில் ஒரு மறைச்சு வச்சிருந்து ஒரு எக்ஸாமை போய் ஒரு தேர்வை போய் எழுத முடியும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட யூபிஎஸ் தேர்வு இல்லை மிக முக்கியமான கேட் தேர்வு இந்த மாதிரி தேர்வுல போனவங்களால இதே மாதிரி பட்டனை வச்சு எழுதியிருக்க முடியும், வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி முதல்ல எழுது. ஏன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய உங்களுடைய தேர்வுகள் எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு நடைமுறை இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஒரு நடைமுறை துன்புறுத்தல் இருக்கா, இல்லை இந்த மாதிரி விஷயத்தால அவங்க இப்போ காப்பி அடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கான்னா அதை பற்றியான ஒரு பெரிய பேச்சோ இல்லை பெரிய பேசும் பொருளோ எதுவுமே வந்ததில்லை. ஆனால் இப்போ அந்த நீட் தேர்வு குறித்து மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல்களை மாணவர்கள் மேலே ஒரு திணிச்சு அந்த மாணவர்கள் போய் எழுதணும்னு சொல்கிறாங்க. முதல் கருத்து, அவங்க அன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் மிக மோசமான விஷயம். இந்த மோசமான விஷயத்த முதல்ல மக்களா கொதித்தெழுந்து கண்டிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இது தனிப்பட்ட நபராகவோ இல்லை ஒரு மாணவ செல்வத்தினுடைய பெற்றோரோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ இதை முன்னெடுத்து செய்யணுங்கிறது இல்லை. இதை தன்னிச்சையா இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயத்துக்கான எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்கணும். அதை பதிவு பண்ணாம ஒரு சிலர் அதை சார்ந்து கூட பேசக்கூடிய சூழல் தான் இங்க நிலவுது. இன்னொன்னு, இதுல இந்த நீட் தேர்வு தேவையாங்கிற கேள்வி அதை விட முக்கியமானது. நீட் தேர்வு நடக்கிற இடங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா இந்த நீட் தேர்வே தேவையா அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்க ஒரு கிராமப்புற சூழல்ல வாழ்ந்து கிராமத்திலேருந்து அடிப்படையிலேருந்து நாங்க வெளியில வரோம். ஒரு கிராமத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு இன்னமுமே ஒரு போக்குவரத்து சரியான சூழல் இல்லாத சூழல் தான்.
ஒரு டைமிங் நாங்கள் கிளம்பணும், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பசங்களை அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் காலையில் 5 மணிக்கு எழுஞ்சி அந்த குடும்பமே வேலை செஞ்சு அதை வெளியில் கொண்டு வந்து படிக்க வைக்கணும்னா தான் படிக்க வைக்கக்கூடிய சூழலே இன்னைக்கு சூழல் இருக்குது. இந்த மாதிரி சூழல் இருக்கிற இந்த நாட்டில் நீங்கள் வந்து நீட் தேர்வுன்னு ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நீட் தேர்வில் ஸ்பெஷல் கோச்சிங்ன்ற பேரில் நீங்கள் வந்து பண வசூல் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு 12th முடிக்கிறது, அதை கல்வி படிப்பை முடிக்கிறது ஒரு பெண்களுக்கோ இல்லை ஒரு ஆண்களுக்கோ ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து முடிக்கிறது மிகப்பெரிய சவால். அந்த சவாலை அந்த அடிப்படையிலேருந்து வந்தவங்களுக்கு நிச்சயம் புரியும். அது ஒரு ஒரு டைமிங் எப்படி எழுந்திருக்கிறது, எப்படி வர்றது, எப்படி போய் ஒரு பஸ்ஸில் போய் அட்டன் பண்ணுறது, இந்த கோச்சிங்கையும் சேர்த்து எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்கள் அதிகம். இன்னொன்று, இந்த மாதிரிலாம் இல்லாதவன் நீ ஏன் அட்டன் பண்ணுற, நீ ஏன் இந்த வாய்ப்புக்கு நீ ஏன் வர அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படுதுங்கிறது தான் நான் முதல்ல சொல்ல வரேன். இது மூலம் நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கான வாய்ப்பே மறுக்கப்படுது. ஏன் மருத்துவம் படிக்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லையா, எங்களுக்கான வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வியை தான் நான் இந்த கேள்வியாவே இதை வைக்கிறேன். நான் இது அதாவது தமிழகத்துல இருக்கிற அத்தனை பேருமே இதை பார்க்கக்கூடியவர்களும் சரி, நீங்க இதுல உண்மையிலேயே நீட் தேர்வுல 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க முடியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிற சிக்கல்கள் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, இந்த கல்வி படிப்பை முடிக்கிறதுக்கு கல்வி கடன் கொடுத்து இந்த அரசே கல்வி கடன் கொடுத்து படிக்கக்கூடிய சூழல் தான் இந்த நாட்டுல நிலவுது. ஒரு இன்ஜினியரிங் முடிக்கணும்னா 3 லட்ச ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல். நீ போய் நீட்டுக்கு தனியா ஒரு 3 லட்ச ரூபா கட்டு 4 லட்ச ரூபா கட்டுங்கிறது அவங்க மேல சுமத்தப்படுகிற மிகப்பெரிய சுமை. இது வந்து செய்ய முடியாதவங்க, இந்த மாதிரி பணம் கட்ட முடியாதவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்க பின்தள்ளப்படுறாங்க, அவங்களுக்கான இடத்த அங்கீகாரத்தை அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் சொல்ல வர கருத்து. அதுதான் சொல்றேன் நான். இந்த மாதிரி சூழல்ல இந்த எதிர்க்க வேண்டிய அரசியல் கட்சிகள் எல்லா அத்தனையுமே ஒரு மௌனம் காக்குதோ, இல்ல அமைதியா இருக்கோ, இல்ல இன்னமுமே அப்படி அமைதியாவே போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. ஆனா இதுல ஒரு சின்ன சின்ன ஆறுதல்கள் உண்டு. அதுல இப்ப ஆறுதலா எடுத்துக்கணும்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து தென்னகத்துல இருக்கிற இந்த நீட் தேர்வுக்கான மையத்தை முற்றுகையிட்டு அதை சாத்தி அதுல தமிழகத்திலேருந்து போன வெளி மாநிலங்கள்ல போய் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குனதை தடை பண்றதுக்கான நோக்கத்தோட அதை தடுத்ததோட இல்ல, அவங்க அங்க போக்குவரத்துக்கான செலவை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு முற்றுகை போராட்டத்தை நடத்தினார். அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. இது மாதிரி அனைத்து கட்சியில இருக்கிறவங்க, அனைத்து கட்சி தலைவர்களும் நேரடியா அந்த மையத்தையோ இல்ல நேரடியா இப்ப நடக்கக்கூடிய மையத்தையோ நேரடியா முற்றுகையிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போக்கை தடுக்கணும். ஆனா தடுக்காமலே நாங்க தடுத்துருவோம், நாங்க இதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற பேச்சு மட்டும்தான் பேச்சளவுல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தமிழகத்துலதான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கிங் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது இது ஒரு நெடிய பார்வையில பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது முதல்ல 1835 முதல் மருத்துவக் கல்லூரி உருவான இடம் கொல்கத்தா. அதுவே அதுக்கு பிறகு பிப்ரவரி அது ஜனவரியில ஆரம்பிச்சாங்க. அடுத்து பிப்ரவரியில ஆரம்பிச்சது மதராஸ் மருத்துவக் கல்லூரி. மதராஸ் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி அது 1996 அதே மதராஸ் மருத்துவக் கல்லூரிங்கிறது சென்னை மருத்துவக் கல்லூரி ஆச்சு. அதாவது அடிப்படையில முதல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கக்கூடிய சூழல் இங்க இருந்திருக்கு. எங்க இருந்திருக்கு? மருத்துவக் கல்லூரியை உருவாக்கக்கூடிய சூழல் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில தான் முதல்ல உருவாக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க மருத்துவர்கள் தொடர்ந்து படிச்சு மருத்துவர்களா வெளியில போய் அயல்நாடுகள் முழுக்க ஒரு கோல வச்சுறாங்க, தமிழர்களா கோல வச்சுறாங்க அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான சூழல்கள் தான் இவங்களை ஒருவேளை யோசிக்க வைக்குதோ. அதாவது இந்தியத்தின் முகமா தமிழர்கள் தெரியக்கூடிய சூழல் உருவாகுது அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வை. அதாவது ஒரு இந்தியாவிலேருந்து நாங்க போறோம், ஒரு அயல்நாடுகள் முழுக்க போகும்போது நீங்க தமிழரா அப்படிங்கிற கேட்கக்கூடிய சூழல் நிறைய இடத்துல நிலவுது. ஒரு 200 நாடுகளுக்கு மேல வணிபம் வச்சிருந்தது இந்த தமிழருடைய பாரம்பரியம். அதனால அந்த பாரம்பரிய அடிப்படையில அவங்களுடைய தொடர்பு அடிப்படையில அவங்க கோல வச்சுறாங்க, தமிழர்கள் கோல வச்சுறாங்களோ அப்படிங்கிற சிந்தனையில இந்த ஒரு தமிழ் இனத்தை நிந்திக்கணுங்கிற நோக்கத்துல செய்யறாங்களோ அப்படிங்கிற ஐயமும் எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த நீட் தேர்வை ரொம்ப உச்சபட்சமா தமிழகத்துல மட்டும் கட்டாயப்படுத்தி நிர்பந்திக்கிறாங்களோ. ஏன்னா தேர்வு எழுதுறதுல வட இந்தியாவில காப்பி அடிக்கிறாங்கிறாங்க, ஒரு ஃப்ரீயா இருக்கு. இது மாதிரி செய்திகள் எதுவும் பெருசா ஒண்ணும் வரல. ஆனா தமிழகத்துல மிகப்பெரிய செய்தி ஆகுது.
தொடர்ந்து மாணவர்கள் இறக்குறாங்க. மாணவர்கள் இறக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து இருந்திருந்தும் இந்த நீட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நீட்டால தான் இந்த மாணவர்கள் எல்லாம் வெளியில வராங்க, நீட்டால மட்டுமே இலவசமா மாணவர்கள் கல்வி கற்கிறாங்க அப்படிங்கிறது முற்று முழுவதும் பொய். ஏன்னா நீட்டு வந்தா டோட்டலா மருத்துவக் கல்லூரியில இருக்கிற அத்தனை சீட்டும் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனா நீட்டு படிச்சிருந்தும் மருத்துவத்தையே அட்டன் பண்ண முடியாத, மருத்துவ கல்லூரிக்கே போக முடியாதவங்க இன்னும் ஏராளம் பேர் காத்து இருக்கிறாங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை. நீட்டால ஏமாந்து போய், அதாவது அதை எப்படி சொல்றது, நீட்டால மிகப்பெரிய நீட்டுங்கிற பேரால மிகப்பெரிய மோசடியை சந்திச்சு மாணவர்களும் மாணவிகளும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. நீட் கருத்து குறித்து உங்களுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு நன்றி. நன்றி.